ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைத்தான்ங்கிற ஒரு சாஃப்ட்வேரை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிங்க. நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பைத்தான்ங்கிறத நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே வந்துடும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பைத்தான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் வரும். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் வெல்கம் டு பைத்தான்ங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் டேரெக்டாக அதோட வெப்சைட்டுக்கு போயிடும். இதில் போய் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதில் போட்டிருப்பாங்க டவுன்லோடு எந்த வெர்ஷனில் இருக்குங்கிறத. இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பைத்தான் 3.9.5 இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பீட்டா வெர்ஷன் தான் இருக்குது. பீட்டா வெர்ஷன் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஸ்டேபிள் வெர்ஷன் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த லேப்டாப்பில் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுவும் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். டவுன்லோட் பண்ணி முடிச்சதும் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறதையும் சேர்த்தே பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த சாஃப்ட்வேர் கேள்விப்படுறேன். அது மட்டும் இல்லாத இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டாலும் பண்ணுறேன். ஸோ நானே ஃபஸ்ட் டைம் இந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இதை நீங்கள் பாருங்கள். பார்த்து எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் தேவையானதாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வேணும்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பெய்டுனா நம்மளுக்கு அந்தளவுக்கு காசு கிடையாதுங்க. ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுக்கு க்ரோம் க்ளோஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை இப்போதைக்கு. சப்போஸ் உங்களுக்கு க்ரோமில் ஓப்பன் ஆகலைங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட்ஸில் போய் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம கொடுத்து பார்ப்போம். திரும்பவும் டவுன்லோட் கொடுத்து திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துடுச்சு. இதுதான் அந்த ஆப்போட ஃபஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் செட்டப். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலுங்கிறதெல்லாம் இது கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு டிக் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆடுங்கிறதுல ஒரு டிக் போட மாட்டிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம இப்போ டிக் அடிக்க போகிறோம். ஸோ டிக் அடிச்சிட்டோம். இப்போ நம்ம இன்ஸ்டால் நோங்கிறத கிளிக் பண்ணதும் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா எஸ் நோங்கிற ஒரு பெர்மிஷன் கேட்கும். அதை நீங்கள் எஸ் கொடுத்துவாங்க. மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்கும் இந்த பெர்மிஷன் கேட்கும். சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் இல்லை, கேம்ஸுக்கும் கேட்கும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் தான். அதாவது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணாமோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஓகே காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பாத் லிமிட்டுங்கிறது இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணதும் எஸ் கொடுத்துவாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்ஸ்டால் ஆகியிருக்காங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட ஸ்டார்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டாப்லேயே வரும். சப்போஸ் அதில் உங்களுக்கு வரலைன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான்ங்கிறது வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதான் நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, இதுதான் நம்மளோட பைத்தான். இதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது தெரியாது. இது என்னென்ன எனக்கு தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ போட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.